வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ரியோராஜ், அவந்திகா மிஸ்ரா, சேத்தன், அப்புறம் முனிஷ்காந்த்லாம் நடிச்சிருக்கிற ராமன் லீலான்ற ஃபிலிம் தான் பார்க்க போறோம். இது ராமச்சந்திரன் கண்ணன்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அங்கித் மேனன் மியூசிக் பண்ணியிருக்காரு. இது ஒரு ராம்காமா ரிலீஸ் ஆயிருக்கு. ரியோ போன 2 படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக அவருக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஆண் பாவம் பொல்லாதது ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு ஒரு 10-15 கோடி கிட்ட அவருக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அவருக்கு ஒரு டீசெண்டான மார்க்கெட் உருவாகிட்டு இருக்கிற இந்த டைமில் அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிமாக ராமன் லீலா வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். படத்தில் ஆக்சுவலாக ரியோ ஒரு 30+ இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு. அவருக்கு லவ்வும் செட் ஆகலை, வீட்டில் பார்க்குறப்ப மேரேஜும் செட் ஆகலை, வீட்டில் பார்க்குற அலையன்ஸ்லாமும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தனக்கு ஒரு லவ் செட் ஆனால் போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ட்ரெயினில் ஒரு ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. அண்ட் அவங்க 2 பேருக்குள்ளே இப்போ ஒரு லவ்வும் உருவாகுது. அண்ட் அந்த லவ் நல்லபடியாக போயிட்டு இருக்கிறப்ப ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் இன்னும் உங்க கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உன்னை நான் மீட் பண்ணவோ இல்லை ஃபோனில் பேசுறதெல்லாம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் தனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா போதும்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ரியோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பட் போக 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 அவங்க தன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, தன்னோட கால்ஸ்லாம் ஈவினிங்கில் பிக் பண்ண மாட்டேன்றாங்கன்ட்டு ஃபைனலாக அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த விஷயம் அவருக்கு தெரிய வரப்போ அங்கே ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக நம்ம ஒன்று நினச்சிருப்போம், பட் அங்கே வேற ஒரு 2 ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. பட் அதில் 2வது ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இப்போ தமிழ்லேயே ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட அது கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி வரும். படம் பேர் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஆக்குபென்சின்னு ஒரு படம் ரீசெண்டாக வந்துச்சு. ஒரே ஆள் ஆணாவும் பொண்ணாவும் மாறக்கூடிய கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இன்னொரு ட்விஸ்ட்டு. பட் ஆனால் அதுக்கும் முன்னாடி இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன நீங்கள் பாருங்க. ஏன்னா எல்லாத்தையும் ரிவ்யூவில் சொல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இதுவாகிடும். மேபி இப்போ இந்நேரத்துக்கு ஸ்பாய்லர்ஸ்லாம் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிருப்பாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ ஃப்ரெஷ்ஷாக போய் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைனா அதுவுமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சிட்ட அப்புறம் அவர் அதுக்கப்புறம் இந்த லவ்வை ஃபர்தராக கொண்டுட்டு போனாரா இல்லையா, இல்லை அவருக்கு இந்த கல்யாணத்தில் வெறுப்பலாமல் நிறுத்திட்டாங்களா அப்படின்றது தான் கதை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்னு தான் சொல்லணும். நான் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் லாஸ்ட் இயர் ஹவுஸ் மேட்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கும். அது எனக்கு ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான கான்செப்டாக ஒரே வீட்டில் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த 2 பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒன்றா ஒரு டைம் லைன் மூலியமாக அவங்க ஒரே டைமில் இவங்க பண்ணுற நாய்ஸ்லாம் இவங்களுக்கு பேய் மாதிரி தெரியுது. அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்துச்சு. பட் அந்த படமுமே எதனால் கடைசியாக பெருசாக கிளிக் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் அது ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த படமுமே சூப்பரான கான்செப்ட், ஒரு வித்தியாசமான கான்செப்ட். பட் என்னன்னா இவங்க இதை சுற்றி ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ண தவறிட்டாங்கன்னு சொல்லணும். அது ஒரு பெரிய மைனஸ். ஸ்க்ரீன் பிளேவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை ஒரு ராம்காமாவே ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு சைஃபை ஜென்னரில் ஒரு த்ரில்லர் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு இன்டர்நெட் நாளை மாதிரி ஒரு லவ் போர்ஷன்ஸும் இருக்கணும். அதே சமயம் இதை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு த்ரில்லர் மாதிரியும் கொண்டுட்டு போயிருக்கலாம், இல்லை ஃபேண்டஸியாக கொண்டுட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய கொண்டுட்டு போக இதில் விஷயம் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கான்செப்ட் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா இப்போ தோனியை இறக்கி விட்டு அவர் 6 அடிக்காமல் எல்லா பாலும் சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெறுப்பு வரும் நமக்கு. என்னடா இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி காமெடி ராம்காம் மாதிரி கிண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் எந்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அந்த இதுதான். மற்றபடி இது ஒரு நல்லா இல்லாத படம் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது. பெருசாக எங்கேயும் போர் அடிக்கல, காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகி ஜாலியாக போகுது. அந்த ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தாலும் இதை வச்சு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே, இதை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வச்சுருக்கீங்களே அப்படின்ற ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் எல்லாருக்கும் இருக்கும். எனக்குமே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் அந்த கான்செப்ட் கண்டிப்பாக நான் ஒரு 9 marks தரலாம். ஆனால் ஸ்க்ரீன் பிளேக்கு எனக்கு ஒரு 6 marks தான் தர முடியும். அண்ட் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரியோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட்டிங் கேஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு 8 to 9 marks தரலாம். அண்ட் ஃபைனலாக எனக்கு இந்த படத்தில் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் மெலோடி சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் தியேட்டரில் கேட்க. ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு ஒரு 65 to 70 தந்திருக்க மார்க் தரலாம். ஒரு ஒன் டைமாக டீசென்ட் வாட்சாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்றது என்னோட ஒரு இதுதான். ஏன்னா செம்ம கான்செப்ட் இது. ஆக்சுவலாக இதை வச்சு ஒன்றுமே ஒரு சைஃபை ஜன்னர்லேயோ இல்லைனா ஒரு ஃபேண்டசிலையோ நிறைய பண்ண வாய்ப்புகள் இருந்தும் இதை ஒரு வீணடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ என்னோட மார்க் ஒரு 65 marks தான். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. ஆனால் ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்சாக இருக்கும். தியேட்டரில் ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலாம்.
மற்றவங்க வந்து இந்த மாதிரி ஆவரேஜாக ஒரு சுமாரான படம்லாம் தியேட்டரில் பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பெரிய படங்கள்லாம் வரப்போ அதுக்கெல்லாம் போகணும்னு நினைப்பாங்க. இதுவுமே வந்து நெக்ஸ்ட் வீக்லாம் சர்வை பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் வந்து ஒரு நல்ல அட்டம், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்ன்ற ஒரு ஆதங்கம் தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.